வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இல்லை, அமித்ஷா நேற்று பிரகடனப்படுத்துகிறார், பாஜக அதிமுக கூட்டணியினுடைய ஆட்சி தான் அமைய போகிறது அப்படிங்கிறாரு. அதிமுக ஒத்துக்கணும் இல்லை, இது எடப்பாடி தான் ஒத்துக்கலைன்னா எப்படி அதிமுக இருக்கும்? ரெட்டலையை பிடிங்கிறோம்ல. அதுக்கு தான் இப்போ சொல்கிறது என்னென்னா, இப்போ இப்படி பிட்டை போட்டோடனே இப்போ எடப்பாடியார் வாயை திறக்க முடியாது. இல்லை கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னா எடப்பாடியாருக்கு ஜெயில், ரெட்டலையை பிடிங்கி விட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. சொல்லணும்னா ஹோட்டலில் இவரை பக்கத்தில் வச்சு சொன்ன அன்னைக்கே சொல்லியிருக்கணும். சொல்லலை, சொன்னாலும் பிரச்சனை. சரி கூட்டணி ஆட்சி தான் சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுகலே எதையா முக்கிட்டு அடிக்க வருவாங்க. ஸோ அதனால் எடப்பாடியார் இப்போ இருதலை கொல்லி எறும்புன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருதலை கொல்லி எறும்பாக இருக்காரா எலியாக இருக்காரான்னு தெரில. அப்படி இருக்குது அவருடைய வாழ்க்கை. வாய் வெளியே வர மாட்டார். ஏதாவது சத்தம் காட்ட சொல்லுங்கள், அறிக்கை விடுவாங்களா அவங்க ஐடி விங்கிலேருந்து, ஐயா விட சொல்லுங்கள் பார்ப்போம். ஜெயக்குமார்லாம் இது குழி தோண்டிட்டாரான். நானே செத்து நானே இங்கேயே புதைச்சிருக்கேனே, வேண்டான்னு எம்பி கொடுக்குறேன்ருக்கார். அந்த மானங்கட்ட பொழப்பு எனக்கு வேணான்ருக்கார். ராஜ்யசபா தான் கொடுக்கல, அதையும் கொடுக்கல, அதை வேணான்ருக்காருன்றாங்க. வேணாம் அப்படிலாம் அவங்ககிட்ட போய் வாங்கி அவங்ககிட்ட பிச்சை எடுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் இவ்வளோ நாள் சவால் விட்டேன், இப்போ இது தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு முடிசூடாமல் இருந்தால் என் மணிமுடியை பறிச்சுட்டாங்க இல்லைன்னு அப்படின்றதில் இருக்கார். அவர் அண்ணன் ஜெயக்குமார் மானம் உள்ளவர், கொஞ்ச நாள் மான ரோஷம் இருக்குது அவருக்கு. அவர் அதனால் அப்படி போயிட்டார். இப்போ என்னென்னா எடப்பாடியாருக்கு ஜெயிலா. கடைசியில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம ஏற்கனவே பேசின பழைய ஃபைல் எடுத்து பாருங்கள். அதிமுகவுக்கு 135 சீட்டு தான், சாரி 125 சீட்டு தான், 118 தானே, 7 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிக்க மாட்டிங்களா? 7 சீட்டு போச்சுன்னா கூட ஃபுல்லாக ஜெயிச்சு வாங்க இப்படின்னு நெருக்கடியில் கொடுத்து இவங்க 60 ஆட்டையை போட்டுறது. அப்போ எவ்வளோ அது 180 185 ஆயிடுச்சா? மீதி கிருஷ்ணசாமிக்கு 3, அவருக்கு 3, தினகரனுக்கு 3 8 மனுஷ வாழ்க்கையை பிரிக்கிற மாதிரி. ஆமாம், எல்லாத்துக்கும் 5 3ன்னு பிரித்து கொடுத்துட்டு அப்போ 234 பிரித்து கொடுங்க. போதும் 5 பிரித்து கொடுங்க. ராமதாஸ் வந்தாருன்னா ஒரு 10 கொடுங்க, பிரேமலதாவுக்கு ஒரு 5 கொடுங்க, மீதி எல்லாருக்கும் 2 கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜெயிக்கிறப்ப எப்படியா இருந்தாலும் நம்ம 60 சீட்டு வாங்கினா ஒரு 15 ஜெயிச்சிருவோம்ல. ஏன்னா அதிமுக இடத்துல தான் நம்ம நிற்க போகிறோம். அவங்க ஓட்டு இவங்களுக்கு தான் விழுக போகுது. ஜெயிச்சிட்டோம்னா இவங்க ஒரு 100 ஜெயிச்சான்னா எப்படி கூட்டணி ஆச்சு தானே. அப்போ எங்கள் ஆளை துணை முதலமைச்சராக போடு. அப்போ அண்ணாமலையை போட மாட்டாங்க. அண்ணாமலையை காமிச்சு ஏமாற்றி எப்படி மத்திய பிரதேசத்தில் பண்ணாங்கல்ல, எப்படி ராஜஸ்தானில் யாரையோ காமிச்சு ஏமாற்றி சிந்தியாவை காமிச்சு ஏமாற்றி எப்படி ஒரு சாமியாரை கொண்டு போட்டாங்க, வேற ஒருத்தரை போட்டாங்க மத்திய பிரதேசில். எவனோ யாதவ்னு சொல்லி அவன் எங்கே கிடந்தானே தெரில, அவன் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாமல் கூட்டு இவர் தான் முதலமைச்சர். 50,000 பேரை போலியா சேர்த்து கவர்மெண்ட் சம்பளத்தை போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு போட்டாங்களா. அதே மாதிரி இங்கே அண்ணாமலை ஜி அப்படின்னு சொல்லி சொல்லாமே உருட்டுவாங்க. கடைசியில் கொண்டு யாவனா ஒரு இத்து போனவனை கூட்டு துணை முதலமைச்சர் ஆக்கி விட்றாங்க. இது அவங்களோட பிளான். ஸோ இப்படி இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது எடப்பாடியார் நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இல்லை, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இந்த மாதிரி கூட்டணி நாங்கள் கொடுப்போம்லாம் அவங்க சொன்னதில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் எடப்பாடியா? எடப்பாடி பாவப்பட்ட ஜீவனுங்க. எடப்பாடி தொண்டர்கள் எடப்பாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊட்டி டூரிசம் ஸ்பாட் இருக்குது, அங்கே வர்க்கி கடை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஊட்டியில் கடை வச்சுருக்காரு அப்படின்னோடனே நீங்கள் பெரிய இதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஊட்டியில் வர்க்கி கடை வச்சுருக்கவர் தான் அப்படி தான் பார்ப்பாங்க, தவிர ஊட்டி நிலவரசி அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஜெயலலிதா நீலகிரி நிலவரசின்னு பார்ப்பாங்க. எடப்பாடியாரை அங்கே வர்க்கி விற்றுக்கிட்டு இருந்தவர் தான் பார்ப்பாங்க, வர்க்கி கடை வச்சுருக்காரு. அது நம்ம கேவலமாக சொல்லலை. தைல கடை வர்க்கி கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கே இருக்காருன்னு ஊட்டியில் இருக்கார். ஊட்டி கான்வென்ட்டில் படிக்கிறவனும் ஊட்டியில் தான் இருப்பான். ஊட்டியில் எஸ்டேட் வச்சுருக்க ஓனர்ஸும் ஊட்டியில் தான் இருப்பான். கவர்னர் மாளிகை பார்த்துக்கிறவங்களும் ஊட்டியில் தான் இருப்பாங்க. வர்க்கி கடை தைல கடை வச்சுருக்கவங்களும் ஊட்டியில் தான் இருப்பாங்க. அப்போ வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இல்லை சார், இப்போ இது வரைக்கும் சொன்னதில்லை. இது ஏற்கனவே 3 தேர்தல் நீங்கள் தோத்துட்டீங்க, 4ஆவதும் தோத்தா. அதுக்கப்புறம் எடப்பாடி எப்படி பார்த்தாலும் பொதுச் செயலாளர் நீடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இல்லை, முதல்ல விடவே மாட்டாங்க. 2016 உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா ராஜ்யசபாக்கு இவர் கையெழுத்து போடக்கூடாதுன்னு போய் ஏதோ வழக்கெல்லாம் போட்டாங்க, அதை தாண்டி வாங்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி இப்போ ரெட்டை இலைக்கு நான் தாங்கிறத அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி எழுதி வாங்கிடலான்னு எதுவும் பார்ப்பாரா? அப்படி ஒரு நகர்வு அவர் செய்வார், அவர் பதவியை காப்பாற்றி. இல்லை, அவர் பதவியை எழுதியெல்லாம் தர மாட்டாங்க. அவங்க நான் லூஸாக எழுதி தரதுக்கு, இல்லைன்னா சௌமியா மாதிரி லெட்டர் பேரை திருடி எழுதிக்க வேண்டியதான், நம்மளை நான் தான் வேட்பாளர். ஸோ அப்படி தான் பண்ண முடியுமே தவிர எழுதிலாம் வாங்க முடியாது. எடப்பாடியாரோட இது 2026 இருக்காது சர்க்கஸ்.
அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் என்ன செய்கிறாருன்னா, உங்களை நான் வச்சு இப்போ காட்டுறேன்டா, நீ வந்து குஜராத்தில் பிறந்தா பெரிய ஆளா, தேசிய அரசியலில் கிழிச்சிடுவீங்களா, தமிழ்நாட்டில் நீ ஒன்றும் பண்ண முடியாது, நான் எப்படி அரசியல் பண்ணுறேன்றது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே ஒழிச்சு கட்டுறதுக்கு. ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா, ராஜதந்திரி அமித்ஷாவா எடப்பாடியார்னா எடப்பாடி தான். தமிழன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் எடப்பாடியார் வந்து 24 மணி நேரம் அந்த ராஜதந்திரத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அமித்ஷாலாம் ஒன்றுமே போடாமல் கொடுத்தாங்களே. ஆமாம், எம்பி சீட்டுன்னா அடுத்து எந்த வருஷம்னு சொல்லல, அடுத்த வருஷம். எடப்பாடியார் மாதிரிலாம் ஒரு ராஜதந்திரியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அரசியல் சாணக்கியன், புரியுதா உங்களுக்கு? எப்படி யூடியூப்பில் சாணக்கியன் பாண்டையோ அதே மாதிரி அரசியல் சாணக்கியன். அதாவது சாணக்கியனாலே மண்ணாங்கட்டின்னு அர்த்தம், அது வேறு. இருந்தாலும் அந்த மண்ணாங்கட்டி கூட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது எடப்பாடியார் வச்சு செய்வார் பாருங்க. யாரை? அமித்ஷாவை. போன டைம் செஞ்சார்ல, நைட்டு பூரா சூதாட்டம் பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் 10 சீட்டை கொடுத்து துரத்தி விட்டார்ல. அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்தையும் ஆட்டையை போட்ட அமித்ஷாவை நைட்டு பூரா மண்டையை கழுவி இது பண்ணி விட்டுட்டு கடைசியில் எம்பியில் வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் கூட்டணியிலே இல்லைன்னு வெளியே வந்த தைரியம் யாருக்கு இருக்குது? இப்போ 2026 இவங்களை அடியோடு முடிக்கணுன்றதான் எடப்பாடியாரோடது. ஆனால் இப்போயே சொன்னால் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஆயிரம்னு எலெக்ஷன் அப்படியே இருப்பாப்புல. எடப்பாடியாரோட கேம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும், மே மாதம் எலெக்ஷன், ஏப்ரல் மாதம் அறிவிப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? பிகினிங்கில் மார்ச் மாதம் எடப்பாடியாரோட வேலையை பார்க்கலாம். நீங்கள் அரசியலே மாற்றி போட போகிறவர்களே, ஜெயிக்கிறாரோ தோக்குறாப்புலையே 30 சீட் வருது, 40 சீட் வருது, தமிழக அரசியலை புரட்டி போட்டுருவாப்புல. பாஜக காரனை வந்து ஆஃப் பாயில் போட்டுருவாப்புல. யார்? எடப்பாடியார். அது மட்டும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா எம்பி எலெக்ஷனில் போட்டார் பாருங்கள், ஒரு இடம் வந்துடுவியா நீ பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூட்டணியில் சேர்ந்து இப்போ மோடி கையெல்லாம் பிடிச்சி தூக்குனார். எனக்காயா அப்பாயின்மெண்ட் தரமாட்டேன், நான் வருவேன், டெல்லி இல்லத்தில் தங்குவேன், அப்பாயின்மெண்ட்டு கேட்பேன், ஏதோ நாயை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் தராமல் நான் தமிழை யாருன்னு காட்டுறேன் பாரியா அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் அறிவிக்க வரைக்கும் தான் நீ இடி இப்போ போடியெலாம் வேலை செய்யும். நீ எலெக்ஷன் அறிவிச்சு இப்போ எல்லாம் நெருக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அடித்து கடைசியில் வெளில வந்து 40-0 ஆக்கி விட்டல. இன்றைக்கி வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், இது காமெடிக்கெலாம் சொல்ல, அகில இந்திய அளவில் ராஜதந்திரி யார் அப்படின்னா எடப்பாடியார் தான். ஏன்னா இந்த 20 இடம் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோ போட்டு கெஞ்ச வேண்டியதில்லை யார்ட்டையும். நிதிஷ்குமார்ட்டையோ இல்லை நான் யாரும் இப்போ பயந்துட்டு தான் நம்ம தாடி கீடிலாம் வச்சு சுற்றுறாரு மோடி. எப்போ கவுத்தி விடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ, அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ஆள் பாட்டுக்கு வாபஸ் வாங்கி விட்டான்னா இப்போ நிதிஷ்குமாரை கை வைக்கவே முடியல. பீகாரில் அவர் தோத்துட்டாருன்னா இந்த கவுண்டர் பண்ணி சொல்லாப்புல, உனக்கு என்னப்பா நீ வந்து சூனியம் வச்சுருக்க, நான் கையை கட்டிட்டு போவேன் அப்படின்ட்டு இப்போ நிதிஷ்குமாரை பார்த்துச்சு கை கட்டியில் நிற்கிறாரு. இது நிலைமை. இதுக்கு யார் காரணம்? நம்ம ராஜதந்திரி இவர் தான், எடப்பாடியார் தான். அவர் கடைசியாக அத்வானி பேசும்போது மைக்கை பிடிச்சிக்கிட்டு பவ்யமாக நின்றவர். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் சூனியம் வச்சிங்கன்னு வைங்க நிதிஷ்குமாருக்கு, பீகார் தேர்தல் முடிஞ்சோடனே ஆட்டையை கலைச்சி விட்டுருவாப்புல. கலைக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அதே மந்திரவாதிகிட்ட போய் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா டாக்குன்னு கையை அவுத்து விட்ருவாங்க. அப்போ என்னாகும்? தொங்கல் விழுகும். இப்போ இதை தமிழ்நாட்டில் 20 சீட்டு ஜெயிச்சிருந்தா எவன்கிட்ட கெஞ்ச வேண்டியது? கேபினெட் வாங்கியிருந்திருக்கலாம், முக்கிய இலாகா கூட வாங்கியிருந்திருக்கலாம். எடப்பாடிக்கு எதுக்கு கேபினெட்டு? இவங்க போகிற வரவன் டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தவங்களாம் கேபினெட்டில் போட்டு அவருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் முதலமைச்சர் ஆகணும், மித்தவே நாசமாக போனான்றது தான் அவருக்கு. நீங்கள் திண்டுக்கல் சீனிவாசனை போய் கேபினெட்டில் போட முடியுமா? மோடியை பிடிச்சி சேரோட தள்ளி விட்டுருவாப்புல, லூசுத்தனமாக. ஒரு தாமரைக்கு பதிலாக மல்லிகைப்பூ போட்டு போடுங்கன்ற மாதிரி ரொம்ப கோமாளித்தனமாயிரும். அதே மாதிரி நம்ம இவர் இருக்கார், பாட்ஷா பட டிஸ்ட்ரிபியூட்டர், யார்? தம்பிதுரை. அவர் பாட்ஷா பட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாட்ஷானால காசு சம்பாதிச்சு காலேஜ் கட்டினவர். அவரெல்லாம் கொண்டு போய் மொத்தமாக விற்றுருவார் அடகு வச்சு. இவரை போய் மத்திய அமைச்சராக இருக்க எடப்பாடியார் உட்காந்துருக்காரு, மொத்தமாக ஆட்டையை முடிச்சு விட்டாள். அதிமுக காரங்க ஆட்டையை முடிச்சு விட்டு இந்த இவன் இப்போ பிஜேபி காரன் ஆட்டையை முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி 2026 பண்ணுறாங்க இல்லையாங்கிறதுல நீ போகக்கூடாது. நான் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் மூஞ்சி மோரக்கட்டைகளும் மத்திய அமைச்சராக என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. அப்படி அவர் மனசில் உள்ளது சொல்ல, யாரையும் கட்சிக்காரங்களே காப்பாற்றாமல், கட்சியில் உழைத்தவர்களையும் எம்பி ஆக்காமல், மினிஸ்டர் ஆக்காமல் சரியா போனார். இப்போ 2026 வச்சு செஞ்சுருவாப்பில். எடப்பாடியாரெல்லாம் பெரிய ராஜதந்திரி. என்னப்பா நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஜனவரி மாதம், ஜனவரி இல்லை மார்ச்சில் நடக்கும். கடைசி நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு இழுப்பாங்க. இழுத்து கப்புன்னு விஜயோட ஜாயிண்ட் அடிச்சிடுவார் விஜய். அப்போ அவங்களால பிடிக்க முடியாது. ஈடியை வச்சு விஜயை பிடிப்பாங்களா? புரியுதாங்க? இப்போ எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பஸ்ஸில் பர்ஸ் அடிப்பாங்க ஒரு காலத்தில்.
ஒருத்தர் பர்ஸ் அடித்து இன்னொருத்தன்ட்ட கொடுத்துறான், இன்னொருத்தன் மூணாவதாக ஒரு ஆள் வாங்கிட்டு இறங்கிடுவான். ஆனால் இவங்க 2 பேர் உள்ளே தான் இருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. போலீஸ் வந்தாலும் பிடிக்க முடியாது. ஸோ இந்த டெக்னிக்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு கடைசி நேரத்தில் நீங்கள் ஈடியை வச்சு யாரை பிடிப்பீங்க? கடைசி நேரத்தில் கூட்டணி மாறி போன எடப்பாடியாரை பிடிப்பீங்களா, இல்லை விஜயை பிடிப்பீங்களா, இல்லை தினகரனை யாரை பிடிப்பீங்க? குழப்பி குட்டிச்சவரை எங்கள் தினகரன்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமான ராஜதந்திரின்னு வாங்க. தினகரனை பார்த்தாலே கடவுளை பார்த்த மாதிரி எம்எல்ஏ ஆயிடலான்னு வாங்க. அம்மா சசிகலாவுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு யாரையாவட்டே கெஞ்சி வாங்க, அம்மா பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க. ஏன்னா சசிகலாவை பார்த்தா அவன் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரிலாம் கட்சி இருந்தது. அவங்களே காலி பண்ண ஆளுங்க எடப்பாடி. ராஜமாதாங்க யார்? சசிகலா. அந்த ராஜமாதாவே வந்து காய்கறி கடைக்கு கூட போக விடாமல் அடைச்சி போட்டது யாருனால? எடப்பாடியார்னால. அந்த ராஜமாதா காலிலே விழுந்து தட்டி கொடுக்க வச்சு ஆப்படிச்சார் பாருங்க, ராஜமாதாவை ஜெயிலுக்கு தள்ளிட்டு. நீங்கள் வந்து பாகுபலி படத்தில் கூட இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ராஜமௌழி கூட யோசிக்காத காட்சிகள்லாம் இதில் இருக்குது. ராஜமாதாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் ராஜமாதாவை புள்ள பிடிக்கிறவன்ட்ட பிடிச்சி கொடுத்துட்டு அவன் ஜெயிலில் பண்ணி வச்சு ராஜமாதாவை காலி புள்ள பிடிக்கிறவனு காலின்ற மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டையை முடிச்சார் பாருங்கள் எம்பி எலெக்ஷனில். அதுதான் எடப்பாடியார். நான் வந்து எடப்பாடியார் ஸ்டேட் எலெக்ஷனில் வேணால் தப்பு சொல்லலாம், அவரால் தமிழனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ராஜதந்திரத்தில் எடப்பாடியாரை அடிச்சுக்க முடியாது. பாப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு பதில் முக்கியம். நன்றி சார்.